அஸ்ஸலாமு அலைக்கும். அன்னலாரின் 35வது வயதில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு கருவுற்றனர். அதன்பின் பெண் குழந்தையை பெற்று அதற்கு பாத்திமா என்று பெயரிட்டனர். இவர்களுக்கு வேறு பெயர்களும் இருந்தன. அவற்றில் அஸ்ஸஹ்ரா, சையதத்து நீசா, அல் முபாரகா, அல் சித்தீகா என்ற பெயர்களும் அவர்களுக்கு இருந்தன. அன்னலாருக்கு நபி பட்டம் கிடைத்த பிறகு அவர்களுக்கு உறுதுணையாய் தம் அன்னையருடன் பாத்திமா நாயகி அவர்களும் இருந்தார்கள். அன்னலார் கதீஜா நாயகியார் மறைந்த பிறகு 4 குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு அவர்களை வந்தடைந்தது. இளம் வயதிலேயே மனைவியை இழந்துவிட்ட அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது உம்மு சல்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தனர். உம்மு சல்மா அவர்களும் வேறு சிலரும் பாத்திமா நாயகியை கண்போல பேணி அன்புடன் கவனித்தார்கள். மக்க நகரில் வாழ்ந்தது போலவே மதீனா நகரிலும் பாத்திமா நாயகி அவர்கள் தம் காலத்தை தந்தையாரை மகிழ்விப்பதிலும் அவர்களை கண்ணும் கருத்துமாய் கவனிப்பதிலும் கழித்தார்கள். தந்தையாருடன் இருக்கும்போது அவர்கள் அதிக மகிழ்ச்சி கொண்டார்கள். பாத்திமா நாயகி அவர்களுக்கு திருமண வயது வந்தது. தம்மை அணுகி பெண் கேட்போர் அனைவருக்கும் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்திரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் உரைத்ததை கண்டு கேட்டவர்கள் மௌனமாயினர். அவர்களில் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். நாட்கள் பலவாகியும் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லாது போகவே பெண் கேட்டவர்கள் அனைவரும் கலந்து ஆலோசித்தனர். இறுதியில் தம் மருமகனார் அலி நாயகத்தை பாத்திமா நாயகிக்கு மனம் முடித்து கொடுக்க அன்னலார் விரும்புகிறார்கள் என்று கண்டுகொண்டு அலி நாயகத்தை பெண் கேட்டு செல்ல தூண்டினர். அதற்கு அலி நாயகம்தான் மிகவும் ஏழ்மையில் உள்ளேன், எனக்கு மனைவியை காப்பாற்றும் வசதி வர பொறுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். வந்தவர்கள் தாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் என்று அலி நாயகத்திடம் சொன்னார்கள். இவர்களின் ஊக்கத்தால் உரம்பெற்ற அலி நாயகம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை அணுகத் துணிந்தார்கள். இதனுடைய தொடர்ச்சிக்கு பார்ட் 2 வீடியோ என்று கமெண்ட் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.